வெளிநாடுகளில் இயங்கும் ஈழம் சார்ந்த அமைப்புகள் ஈழ அரசியல் பேசுகிறார்களா? இதை பற்றி தான் போன இதுலேயும் வந்து நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். அரசன்னை வந்து ஒரு உதாரணமாக அவற்ற நேரலில் வந்து போன ஒரு விடயம், அதில் வந்து அவற்ற நேர்காணலில் போன ஒரு விடயம், அதில் வந்து அவர் சொல்லியிருப்பார், இங்கே வெளிநாட்டில் வந்து இப்போ 16 வருஷத்துக்கு மேலே செயற்பாடுகள் சொல்லிக்கொண்டு தங்களை வந்து ஆக்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். இந்த கடைசி 16 வருஷத்தில் வந்து நீங்கள் செயல்பட்ட செயல்தான் என்ன? நீங்கள் வந்து அந்த மாவீரர்களுக்காண்டி நீங்கள் என்ன அவர்கள கனவுக்காண்டி நீங்கள் எந்த செயலை வந்து நீங்கள் செய்திருக்கிறீங்கன்ற ஒரு கேள்வியை வந்து எழுப்பியிருந்தார். நாட்காலி அதில் வந்து அவர் வெளிப்படையான குற்றச்சாட்டை வந்து இருந்தார். நாட்காலிகளை பற்றி கொண்டிருக்கிறவர்கள் வந்து மற்றவர்களுக்கு இடம் விட்டு கொடுங்கள், செயற்படுறவர்களுக்கு வந்து இடம் விட்டு கொடுங்கள் என்ற ரீதியில் வந்து அறிவுரையை வந்து அவர் சொல்லியிருந்தார். ஆனால் ஏன் எங்களோட அமைப்புகள் இவ்வளவு அமைப்புகள் புலத்தில் இருக்கிற அமைப்புகள் எல்லாம் வந்து ஒரு விழிப்புணர்வு எங்களோட மக்களுக்கான விழிப்புணர்வு கொடுக்குறார்களும் இல்லை, ஒரு விமர்சன வழியால் வந்து தைரியமாக வந்து எங்களுக்கு எதிராக வந்து வெறுறாக்களை வந்து மக்கள் மத்தியில் வந்து விழிப்புணர்வு கொண்டு வந்து அவர்களை அடையாளப்படுத்தவும் வந்து பயந்த பீச்சாடிகளாக இருக்கிறார். என்ன காரணத்துக்காண்டி இதென்ற அதையோட வந்து கீழே அதுக்கு கீழே ஒரு அரசனின் வீடியோக்குள்ள ஒரு கமெண்ட் இருந்துச்சு. இது இந்தியா தூதரத்தை சந்திக்கிறார்கள், இலங்கை தூதர்களை சந்திக்கிறார்கள், ஏன் நீங்கள் சந்திக்கிறீர்கள் என்று கேட்டால் வந்து தாங்கள் வந்து அமைப்பாக இருந்தால் சந்திக்கிறது அது தேவதானியாண்டு உதனின வேண்டும். அப்போ என்னதான் கதைச்சிங்கள் என்றாலும் வந்து கேட்டாலும் வந்து அது தங்களுக்கான இரகசியம், அதை வந்து தாங்கள் வழியால் சொல்ல இல்லாண்ட விடயத்தையும் சொல்லினமன்ற விடயங்களும் அதில் வந்து கொமெண்டை வந்து பதிவு செய்திருக்கிறோம். இதுகளை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்களா? இப்போ ஒரு விடயம் வந்து என்னென்றால், ஈழத்தமிழர்களை வந்து எதையுமே செய்ய விட மாட்டுது இந்த உலக தேசம். நீங்க மிக கவனமா இதை கேளுங்கோ. நாங்கள் இன்று யார் மீதும் குற்றம் சொல்லிவிட முடியாது. தமிழீழ விடுதலை புலிகளுடைய இறுதி களமுனை என்பதும் இறுதி நொடி என்பதும் உலக தேசத்தினுடைய இந்த ஆக்கிரமிப்பு என்பதும் தோற்கடிப்பு என்பதும் அது அந்த வீரர்களினுடைய அந்த அந்த நாட்களோடு அது 17ஆம் தேதியோடு அங்கே அது அந்த மண்ணோடு அது விதையாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் போட்ட விதை என்பது இந்த அரசியல் சூட்சமங்கள் இல்லாமல் மண்ணும் மடிந்தவர்களும் மானுட தத்துவங்களும் தேச அரசியலும் நுண்ணிய அரசியலுமாக அவர்கள் எடுத்துக்கொண்டு பயணித்திருப்பார்கள். இந்த பயணித்த அரசியலை ஏன் தூக்கி செல்ல முடியாது என்றால், நீங்கள் ஒரு விடயத்தை இந்த இடத்தில் நாங்கள் உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்றோம் அப்படி என்றால், தமிழீழ விடுதலை புலிகளினுடைய பார்வையில், பேர்களை இதில் குறிப்பிடாதீர்கள் தரன், தமிழீழ விடுதலை புலிகளின் பார்வையில் தமிழீழ விடுதலை புலிகளையே பல விமர்சனங்களை செய்வார்கள். ஒரு ஒரு விடுதலை புலிகளால் நடத்தப்படாத சில விடயங்களுக்கு இது விடுதலை புலிகளே செய்தார்கள் என்று தொடர்ச்சியாக அந்த அந்த தமிழ்நாட்டு மக்களிடம் கொன்று சென்றவர்களுக்கு கடைசியில் முள்ளை முள்ளால் எடுக்கிறது என்ற ஒரு பழமொழி எங்களுக்குரிய அண்ணா மரியாதைக்குரிய பிரிகடியர் தமிழ்ச்செல்வண்ணாவின் இருந்து வார்த்தையில் வரப்படும் முள்ளை முள்ளால் எடுப்பது என்று சொல்லுவார். அப்ப அவர் என்னென்றால் தொடர்ச்சியா பார்த்து கொண்டிருந்த பிறகு தொடர்ச்சியான விமர்சனங்கள் அள்ளி வைக்கணும். தமிழ் விடுதலை புலிகளை பற்றி இவர்கள் தான் செய்தார்கள் என்று இதை கவனிச்சு கொண்டிருந்தவர்கள் திடீரென்று ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதுக்குள்ள வந்த பிறகு ஆக்கள் எடுத்து நீயே எல்லாம் பேர் என்று சொல்லினோம். இப்ப நீயே வந்து எல்லாம் பேர் என்ற விடுதலை புலிகளோட கவனம் என்னென்றால் எங்களை அண்ணா சொல்ற அர்த்தத்தை புரிஞ்சு முள்ளை முள்ளா எடுப்ப அப்படிதான் சொல்ற 2 வசனம் சொல்லிடும். சும்மா அப்படியே அவ்வளவு புன்னகையோட சொல்லிட்டு போடாம முள்ளை முள்ளால் எடுக்கணும் மட்டும் போட. ஏன்னா போராளிகளுக்கு நிறைய கேள்வி இருந்தது. இவங்கெல்லாம் வந்து பன்னியில் இறங்கின உடனே கேள்வி இருந்தது என்னென்றால், இவர்கள் எப்படி நாங்கள் பன்னிக்குள்ள எடுக்கிறது, இவ்வளவு விமர்சனம் செய்தவர்கள் என்றால் இல்லை முள்ளை முள்ளால் எடுக்கணும். அந்த போராளிகளுக்கு அப்போ விளங்கிடும். அப்ப போராளிகள் சொல்லி என்னன்னு சொன்னா எங்களுக்கு தமிழ்ச்செல்வன் அதை சொல்லியிருக்கிறார், முள்ளால் எடுப்பது. அப்ப என்னொன்னே இவர்களுக்கு என்னென்றால் நீ எல்லாம் கற்றுக்கொள்ளணும். ஆனா இவங்க என்ன நினைக்கிறோம், விடுதலை புலிகளை விமர்சனதாக்கள் எடுத்து நீயே எங்களை பற்றி பேசணும் என்று அங்கே போய் வந்துட்டு இங்க நல்லபடி காட்டிட்டு அவர்களிடம் வேண காணொலிகள் அதுகளெல்லாம் கொண்டு போய் ரோவிட்ட கொடுத்து அப்படியே போடா வச்சுட்டு பிறகு ஒரு டீம் பாம்பாகப்படுவது. பிறகு டீம் பாமாகப்பட்டோன்னு ஒரு குறிப்பிட்ட இந்த போராளிகள் மிகுதியானவர்களில் இருக்கின்றவர்கள் இவரை பற்றி புரியாதவர்களோ அல்லது தெரிந்தவர்களோ யாரும் சொன்னதாக இவர்கள் போய் நின்றார்களோ தெரியவில்லை. இவர்கள் எல்லாம் எப்படி பேசுவதென்னும் எனக்கு தெரியவில்லை. யாரும் குறைநீக்காதீர்கள். ஈழத்தமிழர் கருத்தரங்கில் நாங்கள் இப்படி பேசுவதை போராளிகள் என்று யார் இவரோடு நின்றார்கள் என்று தெரியவில்லை. இவரை ஒரு ஒரு ஈழத்தமிழர்களினுடைய தமிழீழ விடுதலை புலிகளுடைய பினாமியாக கூட தொடர்ச்சியாக காட்டுகின்றார்கள்.
அப்ப விடுதலை புலிகளுடைய பார்வையில் எப்படி இருக்கிறது என்றால், நீ என்னை பற்றி விமர்சித்த நீ உன்னை முள்ளால் தான் எடுக்க வேண்டும் என்ற அந்த தத்துவத்தின் அடிப்படையில் கொண்டு வந்தவர்கள் இன்று விடுதலை புலிகளுடைய விடாமியர்களாக இன்று பேசப்படுகின்றார்கள். அப்ப நீங்க பாருங்க, இந்த கபட நாடக அரசியலுக்குள் எப்படி ஈழத்தமிழனை சிக்க வைக்கின்றார்கள் என்று இது ஒரு பொதுமகனுக்கு தெரியாது. இப்ப பொதுமகனுக்கு எப்படி தெரியும்? ஒரு இளம் பிள்ளைக்கு போர் நடந்திருந்த போது 10 வயது பிள்ளைக்கு இன்றைக்கு 26 27 வயசாகுது. அந்த பிள்ளைக்கு நினைவு இருக்காது. அந்த பிள்ளை பார்த்துட்டு சொல்லுமா, இவர் வீடியோக்கள்ல வந்தவர் தானே, இவர் அண்ணியை நேர்காணல் செய்தவர் தானே, அப்ப இவர் விடுதலை புலிகள் இருப்பார், இவர் நான் சொல்றதுக்கு கொஞ்சம் பிள்ளைகள் முதலீடுகளை செய்வினம், இவர் ஒரு பெரிய ஆளா பாப்பினம். அப்ப இதுக்குள்ள எங்கட மக்கள் சுருக்கப்படினம். இதுதான் நடக்குது. அப்ப இந்த கபட அரசியலில் என்று ஈழத்தமிழனை தோற்கடிக்க வேண்டும் என்பதால் பலர் நின்று கொண்டு இந்த கபட அரசியல் செய்யணும். அப்ப இந்த கபட அரசியலுக்குள் பாவம் எங்களுடைய ஈழத்தமிழர்களும் தெரிந்தவர்களும் தெரியாதவர்களும் சிக்குப்படியினம். அப்ப இந்த சிக்குப்பாடுல ஒரு விடயம் நாங்கள் என்ன தெளிவா இருக்கணும் என்றால், முதலில் தமிழீழ விடுதலை புலிகளின் உண்மையாக நேசித்தவர்கள் யார், தமிழீழ விடுதலை புலிகளுக்கு உண்மையாக விசுவாசமாக செய்தவர்கள் யார்? அப்படி இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை. நான் தமிழீழ விடுதலை புலிகள் இங்கே 17ஆம் தேதி 5ஆம் மாதம் 2009 இங்கே தோற்கடிக்கப்பட்ட பிறகு நான் இந்த அரசியலை என் மண்ணில், நான் தேச அரசியலை, நுண்ணிய அரசியலை, மடிந்தவர்கள் அரசியலை, மண் அரசியலை நான் தூக்கி கொண்டு நிற்க வேண்டும் என்று இன்று வரை யாரும் சிந்திக்க மாட்டார்கள். அப்படி சிந்திக்கவும் விட மாட்டார்கள். அப்படி சிந்தித்து கொண்டு வருபவர்களையும் அந்த இடத்தில் அவர்கள் நிறுத்த மாட்டார்கள். ஏனென்றால் ஈழத்தமிழர்களை சுற்றி இன்று பல அம்புகள் எய்யப்பட்டு கொண்டே இருக்கும். அதில் ஒன்றுதான், நாங்கள் கடந்த 60 தீர்மானம் வருவதற்கு இலங்கை எங்களுடைய ஈழத்தமிழ் மொழியை பேசுகின்ற ஈழத்தமிழர்களாக அடையாளப்படுத்தி பேசுகின்ற போதே அவரை துடைத்தெறிய வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அதே போன்றுதான் இன்றும் கூட இதே சித்தப்பாவான பெரியப்பாவான எங்களுடைய தமிழ்நாட்டு எங்களுடைய திருமாவளவன் அண்ணா போகும்போதும் அவர் மீது இவ்வளவு வன்மங்களை வீசுகின்றார்கள். அப்ப ஒரே விடயம் தான் என்னவென்றால், இந்த எல்லோரும் தயாராக இருக்கின்றார்கள். நாம் என்ன முயற்சியை எடுத்தாலும் இங்கே தோற்கடிக்கப்படுவோம். எல்லோரும் என்று தயாராக இருக்கின்றார்கள். இந்தியாவை திரும்பி பார்த்தீர்கள் என்றால் தயாராக இருக்கின்றார்கள். அதாவது எங்களுடைய இந்த புத்த சாசனத்தினுடைய காவி வேட்டிகளை பார்த்தீர்கள் என்றால் அவர்களும் தயாராக இருக்கின்றார்கள். ஆனால் ஈழத்தமிழர்கள் இங்கே தயாராக இருப்பதற்கு யாரும் கிடையாது. இந்த 60 தீர்மானம் வந்துட்டு இன்றைக்கு எந்த நாட்டில் நீங்கள் கூடி ஒரு அறிவார்ந்த சமூகம், இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள் வேலை செய்கின்ற நீங்களும் இந்த ஆய்வாளர்களும் அல்லது ஒரு கட்டமைப்புகளும் ஒரு கூட்டம் நடத்துறதை சொல்லுங்க பார்ப்போம். கேட்டா நீங்கள் ஐயா மரியாதைக்குரிய ஐயா இளஞ்செழியனை வாழ்த்தி செல்லுகின்றீர்கள். நீங்க முதல்ல இந்த இதுக்கு என்ன செய்திருக்கிறீங்க? அப்ப இது ஒரு கபட நாடக அரசியல். ஈழத்தமிழர்களுக்கு ஒன்று இருப்பது சூழ்ச்சம அரசியல். இந்த சூழ்ச்சமங்களுக்குள்ள எல்லாம் சிக்கப்பட்டு நிற்கிறோம். இந்த சிக்கலை எடுக்க வேண்டும் என்றால் முதலில் நாங்கள் தெளிவாந்தவர்களாக இருக்க வேண்டும். என் மாவீரர்களை நான் கொண்டாட வேண்டும், என் தலைவனை நான் கொண்டாட வேண்டும், என் மண்ணினுடைய அரசியலை நான் நிறுவ வேண்டும், அமைப்புகள் நிறுவ வேண்டும் என்று நாங்கள் பார்த்து கொண்டிருப்பதில் எந்த அவசியமும் அல்ல. நான் நிறுவ வேண்டும், நான் சரி செய்ய வேண்டும். உதாரணமாக உங்களுக்கு நாங்கள் ஒரு விடயம் சொல்லுகின்றோம். நாங்கள் 14,000க்கு 10,000க்கு மேற்பட்ட போராளிகள், அதற்கு பிறகு மிகுதியாக இருந்தவர்கள் படிப்படியாக வெளியில் வருகின்றோம். எங்களுக்கு ஏற்றது போன்று இந்த இறுதி வாழ்க்கையில் இருக்கின்ற நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு ஏதேனும் ஒரு விடயம் செய்ய வேண்டும். இந்த அடுத்த தலைமுறைக்கு ஏதேனும் செய்ய வேண்டும் என்றால் எந்தெந்த வழி இருக்கோ அந்தந்த வழிகளை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். அப்ப நாங்கள் என்ன செய்கின்றோம் என்றால், ஒரு குறிப்பிட்ட நண்பர்கள் ஒன்றாடி களமுனையில் நின்றவர்கள், ஒரு நல்ல ஒரு நட்போடு இருந்தவர்கள், இவர்களெல்லாம் நாங்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு விடயத்தை முன்னுக்கு எடுக்கின்றோம். அந்த முன்னுக்கு எடுக்கின்ற போது அதில் ஒருவருக்கு ஒவ்வொரு விடயங்கள் ஆற்றல் இருக்கிறது. அந்த ஆற்றலின் வெளிப்பாடு நாங்கள் அங்கங்கே ஒரு வேலை திட்டங்களை செய்கின்றோம். அப்ப நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், முதலில் இந்த புலத்தில் இருக்கின்றவர்கள் அமைப்பாக இருக்கட்டும். நான் என் மண்ணில் இந்த அரசியலை நிறுவ வேண்டும். எங்களுடைய சித்தப்பா, பெரியப்பா, பெரியம்மா பிள்ளை, சித்தப்பா பிள்ளை, மாமிட பிள்ளை, மாமாட பிள்ளை எல்லாருக்கும் நாங்கள் சொல்லுவோம், இங்க வா பிள்ளை, இங்க வா தம்பி, இந்த அரசாங்கத்தையெல்லாம் நம்பாத. எங்களோட வரலாறு இதுதான் வரலாறு. இந்த வரலாறு ஏற்கனவே இருந்து தோற்கடிக்கப்பட்டு கொண்டு இருக்குது. இந்த புத்த சாசனம் இருக்கும் வரைக்கும் இதுதான் நிலைமை.
இன்றைக்கு திருவோணமலை வைப்பினம், நாளைக்கு யாழ்ப்பாணத்துல வைப்பினம், இன்னொருக்கா மட்டக்களப்புல வைக்கணும், இன்னொருக்கா அம்பரேண்டு எழுதியும் கொடுத்தாச்சுது. இன்றைக்கு கொழும்புல இன்றைக்கு தமிழீழ அதாவது தமிழீழத்தினுடைய விடுதலை புலிகளை தோற்கடிச்சிட்டு ஈழத்தமிழர்களுக்கு இந்தியாவால் எழுதப்பட்ட 13வது திருச்சட்டத்தையும் கொடுக்காமல் இன்றைக்கு கொழும்புல இருக்கிற ஒவ்வொரு இடங்களும் விற்பனை இடம். இன்றைக்கு ஆபர் விற்பனை இடம், அவர்களுடைய தாமரக்கோவம் விற்பனை விற்கினம். இது நாங்க சொல்றதை கேளுங்க. இந்த அரசியலை இதான் நுண்ணிய அரசியல். இந்த நுண்ணிய அரசியல் இதே சைனாக்காரவங்களுக்கு அடி ஓட விடுவான். இதே 400ஆம் ஆண்டு காலப்பகுதியில் எப்படி கோட்டை பகுதி ஒரு ராஜ்யமாக இருந்ததோ, எப்படி யாழ்ப்பாணம் இருந்ததோ, எப்படி இவர்களுடைய மாத்திர பக்கம் இருந்ததோ, அது போன்ற ஒரு வடிவம் இங்கே சைனாக்காரங்க தமிழர்களுக்கு செய்கிற துரோகத்துக்கு இந்த காவி வேட்டிகள் இப்பயாவது இதை புரிஞ்சு கொண்டு இதை சரி செய்யணும் என்று சொன்னால் இவர்கள் சரி வருவினம். இல்லையோ இவர்களுக்கு ஒரு பெரும் செய்தி இருக்குது. நாங்கள் வடக்கு கிழக்கு எங்கட பகுதியில் நீங்க என்ன செய்றீங்க? வடக்கு கிழக்கு இருக்கிறார்கள். இன்றைக்கு ஐயா திருமாவளவன் அவர்களை விமர்சிக்கிற நீங்கள் இது உங்களுக்கு இந்த அறிவித்தை நாங்கள் சொல்றோம். இந்த இந்தியாவினுடைய இந்த கொடியேற்றி பாட்டு போட்டு அங்க நீங்கள் இப்ப விழா கொண்டாடின நீங்கள் தானே. அவளுடைய சுதந்திர தினத்தை இதே யாழ் மண்ணில கொண்டாடின நீங்கள் தானே. அப்பே அந்த அரசாங்கத்தையே கொண்டாடி போட்டு திருமாவளவன் அவர்களை விமர்சிக்கிறீங்கண்டா நீங்க எந்த ரகத்தினுடைய மனிதர்? உங்களுக்கு என்ன அரசியல் புரிதல் இருக்கு? ஏன் இந்த ஒற்றுமையை உடைக்க வேண்டும்? நாங்கள் அண்ணன் சீமான் அவர்களுக்கு பேசுவது என்னென்றால் அவருடைய தத்துவம் உண்மை கிடையாது. அதனால எங்கட மக்கள் தேங்கி நிக்கணும், உடைத்தறிய வேணும் என்று நினைக்கிறோம். இதே அண்ணா திருமாவளவன் ஒரு மேடையில விடுதலை புலிகளை பற்றி விற்பனை பொருளாக்க விட்டு உடனே காணொலி போட்டு உடனே அதற்குரிய ஏற்பாடு செய்த நாங்கள். இப்ப என்னன்னு சொன்னால் நாங்கள் இங்கே யாரையும் விமர்சனம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எங்கட மக்களை நாங்கள் தயார்படுத்துறோம். அதே போல அண்ணன் சீமானுக்கு அறிவுரையை சொல்றோம். எங்கட மக்களை நீ 13 கோடி பேருக்கு நாடு இல்லை என்று சொல்லாதேங்கோ. உங்களுக்கு காலனித்துவ அரசியலின் நீக்கத்துக்கு பிறகு உங்களுக்கு மொழிவழி மாநிலங்களாக சமஷ்டி முறை கிடைக்கப்பட்டிருக்கு. அதை நீங்க தமிழர் என்று சொல்லி எங்கட இளம் பிள்ளைகளை போராடாம தடுக்காதீங்கன்றது நாங்க சொல்றோம். அது அவர்களுக்கு கேட்கணுமா கேட்கலையா அது அவங்களோட பிரச்சனை. ஆனா நாங்க உங்களுக்கு என்ன சொல்றோம்டா, நீங்கள் இந்தியாவினுடைய கொடியை வச்சு இந்தியாவினுடைய பாட்டை போட்டு சலுட் அடிச்சு விளக்கேற்றி பொட்டு வச்சு மாலை போட்டு கண்ட கர்மமெல்லாம் செய்து போட்டு ஒரு சொந்த மொழியை பேசி எம் தேசிய தலைவரினுடைய மனங்களில் நின்றவர்களும் மரியாதைக்குரியவர்களும் அந்த சேரி வாழ்க்கையில் வாழ்ந்து ஒடுக்கப்பட்டிருக்கின்ற மக்களின் ஒரு குரலான அண்ணன் திருமாவளவன் அவர்களை விமர்சிக்கின்றவங்க கூட அரசியல் நீங்க என்ன சொல்ல வாருங்கள்? நீங்க காவி வேட்டியை விட ஒரு கேவலமான மனிதர்கள். நீங்க என்ன பேசுறீங்க ஊடகங்கள்ல? உங்களுக்கு அரசியல் தெரியும் என்று நீங்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்களை விமர்சனம் இருக்க வேண்டும், விமர்சனம் வைக்கலாம், அது எந்த மாற்றமே இல்லை. ஆனால் நீங்கள் செய்தது அப்படி. இதே வடமாகாணத்துல கொடியை ஏத்தி பாட்டு போட்டு சலுட் அடிச்சு பொட்டு வச்சு இங்க ரத்தம் எல்லாம் எங்களுக்கு கொதிச்சுது. இது யாரு? இதே வடமாகாணத்துல எத்தனை இந்திய ராணுவம் எத்தனை பேரை சுட்டு கொண்டாங்க, எத்தனை பேர் மானவங்கப்படுத்தினாங்க. எதுக்குமே நாங்கள் எங்கட இன அழிப்பு என்பது இந்தியாவை முதலில் சாரும். என்ன அரசியல் உங்களுக்கு தத்துவம்? உங்களுடைய அம்மா அப்பா உங்களுக்கு என்ன அரசியல் கற்றுக் கொடுக்கணும்? அல்லது உங்களோட முன்னோர்கள் என்ன அரசியல்? நீங்க சரி இளையோர்களா இருக்கிறீங்க, என்ன நாளைக்கு உங்களை நாங்க கை காட்டின நாங்கள் இதே பாராளுமன்ற தேர்தலில் உங்களை கை காட்டின நாங்கள். ஆனா எங்களுக்கு செருப்பால் அடிக்கிற அளவு உங்களோட அரசியல் தத்துவங்களையும் அறிவையும் எங்களுக்கு நீங்கள் பயன்படுத்துவீங்க. ஒன்று நீங்கள் ஒரே கோட்டில் நிக்கிறீங்கன்னு சொன்னா யாழ்ப்பாணத்துல கொண்டாடக்கூடாது. இதே இந்தியாவினுடைய எந்த நிகழ்ச்சிகள் நீங்க செய்யக்கூடாது. ஏன்னா இந்தியா தான் போரை நிறுத்தி முடிச்சது. நான் சாட்சியம் இருக்கிறேன். இதைத்தானே அக்கியானால சொல்றேன். இந்திய இராணுவம் நின்று இதை செய்ச்சினம். இந்தியா இராணுவத்தினுடைய தொழில்நுட்பம் எங்களுடைய இறுதி களமுனைக்கு நின்றுது. நான் இந்தியாவால தான் இந்திய இராணுவம் எங்களுடைய மாணவங்க படுத்த நான் அதுக்குள்ள போனேன். எல்லா வரலாறு நாங்க சொல்லி இருக்கிறோம். ஒன்று நீங்க ஒரே கோட்டில நில்லுங்கோ, இல்லையோ அப்படியே விட்டுடுங்கோ. அப்ப இந்தியாவை தூக்கி தலையில வச்சு கொண்டாடுற வடமாகாணத்தில் இருக்கிற இந்த இளையோர்களும் சட்டம் படித்த நீங்களும் ஏனையா ஒரு தாழ்த்தப்பட்ட மனிதரினுடைய ஒரு தலைமைத்துவத்தை பார்த்து அவர் அந்த மக்களினுடைய வாக்குகள் எல்லாமே நமக்கு தேவை. இதுதான் நுண்ணிய அரசியல்.
அப்ப நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க என்னவென்றால் அரசியல் எது, அறிவு எது, எங்கே தேங்கி நிற்க வேண்டும் என்கின்ற எண்ணங்களோடு நிற்க வேண்டும். நாங்கள் இங்கே விமர்சனம் அரசியலில் இருக்க என்பது ஆரோக்கியம் என்பினம். ஆனால் அது தேசத்தின் நலன் சார்ந்து இருக்க வேண்டும். ஒன்று இந்தியாவின் நலன் சார்ந்து இருக்க வேண்டும், இல்லையே தமிழ்நாட்டு நலன் சார்ந்து இருக்க வேண்டும் நீங்கள் விமர்சனம் செய்வதற்கு. இது நீங்கள் சாதி வெறி பிடித்து மத வெறி பிடித்து மத அரசியலுக்குள் நிற்கின்றீர்கள். சாதி அரசியலும் மத அரசியலும் உங்களை இவ்வளவுக்கு பேச வைக்கிறது என்பதுதான் எங்களால் புரிந்து கொள்ள முடியும். அப்ப நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு சொல்லுகின்றோம் என்றால், எத்தனை அமைப்புகள் இருந்தாலும் இந்த வருகின்ற இந்த கார்த்திகை 27 விளக்கை ஏற்றிவிட்டு ஒரு சபதம் செய்யுங்கள். என் வடக்கு கிழக்கில் என் மாவீரர்களுடைய தேசத்தின் அரசியல், என் மடிந்தவர்களின் அரசியல், என் நுண்ணியமான அரசியல், சர்வதேசிய அரசியல், பொருளாதார அரசியல், இதற்குள் நான் மிக கவனமாக இருப்பேன். என்னை நான் வழிநடத்தி கொண்டு போவேன். என் மாவீரர்களே, என் நண்பர்களே, என் மாமாவே, சித்தப்பாவே என்று சத்திய பிரமாணம் செய்யுங்கள். தேசிய தலைவர் அவர்களுக்கு நீங்கள் அகவை கொண்டாடுவதோ அல்லது கேக் வெட்டி கொண்டாடுவதோ, மாவீரர் வந்தால் விளக்கேற்றுவதோ, இது இங்கே அது முக்கியமல்ல. அவர்களின் இலட்சியங்களை நாங்கள் பக்குவப்படுத்தி அடுத்த தலைமுறையிடம் கையளிக்க வேண்டும். இதுதான் தமிழ் தேசியம். யாரோ ஒருவன் உலக தமிழ் தேசியம் பேசுகின்றோம் என்று அதற்குள் போய் அவன் ஒரு யூடியூப்பாளர்கள் ஒரு குழுக்களாக சேர்ந்து விற்பனையாக்கி வைத்திருக்கின்ற இந்த ஊடகத்துக்குள் போய் ஒரு அரசியல் சமூகம் விலைப்படுகிறது என்றால் இது விற்பனை அரசியல். ஒரு 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 30,000க்கு உட்பட்டவர்களோ ஒரு 3 லட்சத்துக்கு உட்பட்டவர்களோ ஒரு குழுக்களாக சேர்ந்து ஒரு இணையதளத்தை நடத்தி அவர்களுக்குரிய வருமானங்களை அரசியல் ரீதியாக சித்தாந்தங்கள் ரீதியாக அவர்கள் கையில் எடுப்பதற்காகவே ஒரு மடிந்த மாவீரர்களுடைய இந்த விடுதலைக்கான இந்த பயணத்தை, இந்த நுண்ணிய அரசியலை துடைத்துவிட்டு விற்பனை அரசியலுக்குள் இவர்கள் நிற்கின்றார்கள். எனவே என் மக்களே, அரசியல் என்பது நீங்கள் ஒரு வார்த்தையில் சொல்லிவிட்டு போகாதீர்கள். தேசிய அரசியல், நுண்ணிய அரசியல், சர்வதேச அரசியல், சூட்சம அரசியல், விற்பனை அரசியல், பொருளாதார அரசியல், கவர்ச்சி அரசியல், படங்காட்டுதல். இதான் நீங்க பாருங்க, படங்காட்டல் அரசியல். படங்காட்டு அரசியல்னா உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு இதே எங்களுடைய வடமாகாணத்தில் கிளிநொச்சிலையும் சரி, யாழ்ப்பாணம் போற பாலத்துக்கு கீழையும் சரி, எத்தனையோ பெண்கள் வந்து கொல்லப்பட்டு கிடக்கிறோம். இன்றைக்கு இதே அரசாங்கம் அதற்குரிய ஒரு விசாரணையை தொடங்கி செய்யமா. நானா செவ்வந்தியை கொண்டு வரேன். இப்ப உங்களுக்கு கொண்டு வர போயிடும். எப்படி என்ன பாருங்கோ, இப்ப புத்தர் சிலை வச்சாச்சு, அதை எடுக்கிறதுக்காக அங்க அந்த தேசத்துக்குள்ள இப்ப விற்பனை நடக்குது. நாங்கள் செவ்வந்தியை கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்குள்ள இப்ப செவ்வந்தி ஒரு பிசினஸ் பண்ணியிருக்கேன்னு கொஞ்சம் பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டு உங்களுக்கு ஒரு நாடகம் திருப்பியும் ஆடுவினோம். இப்ப அது வரைக்கும் இந்த செவ்வந்தியின் இது கமா அப்படியே இருக்கும். தேவையான இழுத்து கொண்டு போவினம், கொண்டு வந்து விடுவினம். அப்ப இந்த கவர்ச்சி அரசியல், இந்த காட்சி அரசியல், இதை எங்கேயும் நம்பாதீங்க ஐயா. இது காட்சி அரசியல் நம்பாதீங்க. செவ்வந்தி மட்டும் இல்லையான்னு செவ்வந்தி ஒன்னும் ஒரு தர எங்கட மக்களை வந்து ஒரு வைத்தியர் வந்து தேர்வு செய்தார். அந்த வைத்தியரை வந்து கழுவி ஊத்தினார்கள். இந்த ஐக்கிய நாடு சபையில வந்து பக்கத்து வீட்டுக்காரருக்கு பெற்ற சொல்லி வந்து ஐக்கிய நாடு சபை ஐரோப்பால வந்து பக்கத்து வீட்டுக்காரருக்கு இதென்று சொல்லி அவர் சொல்லும் போது எல்லாருக்கும் கொஞ்சம் ரோசம் வந்து விமர்சிச்சார்கள். மீண்டும் வந்து அந்த வந்து இறக்கி 4வது அந்த 60 அரசு 4வது யாழ்ப்பாணத்தை செய்யப்பட்ட நபரான் அவர். என்ன அந்த நபரை வந்து அவர் வந்து இந்த நாமலுக்கு பின்னால் போய் நின்று கொண்டு நாமல் தலைவர் என்று சொல்லி கொண்டு போனார். அதே நாமல் தான் அந்த பௌத்த பிக்குக்கு வந்து சாப்பாடு கொடுத்து வளர்த்ததும் அந்த நாமல் அந்த ராயபக்ச குடும்பம் தானே. என்ன இந்த இனவாத்தை தண்டு அந்த பௌத்த பிக்கு தான் இந்த சிலையே வைக்கிறார். அப்படின்னு போகுது பார்லமெண்டத்தில் வந்து இவர் வந்து ஏதோ உத்தவர் போல வந்து இதன்றார். எங்களை போராட்டத்தை அதுக்குள்ள இழுத்து வந்து கதைக்கிறார். எங்கட இந்த மக்கள், இந்த முட்டாள் மக்கள் தான் சொல்ல வேணும். மீண்டும் வந்து இந்த நாடகங்களை நம்பினமே, இப்படிப்பட்ட மனிதர்கள நாடகங்களை நம்பி திருப்பி அந்த காணொலியை தூக்கி பிடிச்சி கொண்டு போறாங்க. அதுக்கு பின்னால் இருக்கிற அஜெண்டா பாருங்க எவ்வளவு தெளிவா வந்து சிங்களம் காய நகர்த்துது. எங்கட மக்கள் வந்து எவ்வளவு முட்டாளா இருக்கிறாங்கன்றது இந்த விடயங்கள்லயே விளங்குதில்ல. இதை நீங்க இப்படி பார்க்கணும் தரன். இது வந்து இதைத்தான் சொல்றது சூட்சம அரசியல், கோமாளி அரசியல்.
கோமாளித்துவ அரசியல் சூட்சம பாருங்க, ஒரு கோமாளிகளாக ஒரு சூட்சமங்கள் செய்வது. அப்ப சூட்சமங்கள் என்றால் என்னன்னு சொன்னா, நீங்க ஒரு விடயத்தை சரியா புரிஞ்சு கொள்ளுங்க. இப்ப இந்த இலங்கையினுடைய நாடாளுமன்றத்தினுடைய விதிவிலக்குகளை நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். அது சமூகம் சார்ந்தது, வாழ்க்கை